ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வழிபடலாம். அப்படின்னா இந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான ஒரு காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரவங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எத்தனையோ பேர் வந்துட்டு இருந்தாலும் சில பேருடைய நாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது வருவதற்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த ஒருத்தவங்க நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தது ஒரு படிக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்கள பார்த்தாலே நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா அவர்களுடைய ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது, அந்த ஒரு தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம போகிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு அடிப்படையில் மேச ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்குமான நம்ம வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்ததொரு ஊருக்கு போனாலும், எந்ததொரு நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூலமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்தில் ஒரு 12 பாவகத்திலே 5ஆம் இடத்துக்கு காரக கிரகம் எதுவோ, அந்த 5ஆம் இடத்துக்கு காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து விதமான 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ரிஷபம் ராசிக்காரவங்க வந்துட்டு எந்ததொரு தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரிஷபம் ராசி சுக்கிர பகவானே அம்சமாக பெற்றிருக்கிறது. ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை. ரொம்ப அந்த வீட்டில் வந்துட்டு லட்சுமி குடியிருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்துணையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ரிஷப ராசியினர். ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்க ராசிக்கு லட்சுமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சுக்கரனுடைய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததொரு ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கரன் அந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லலாம். மேசம் ராசிக்கு 2ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபம் 2ஆம் இடம். அதனால் என்னவோ இந்த தனம், குடும்பம், செல்வாக்கு
எல்லாத்தையுமே அந்த 2ஆம் இடம் கொடுக்கும். உங்கள் வீட்டில் காசு இருந்தால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாக வரும். குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் வெளியில் போயிட்டு சம்பாதிக்கிற எண்ணம்ங்கிறது தானாக வரும். இத்தனைக்கும் ஆதிக்கம் குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுடைய அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய ஒரு அம்சமே இருந்தாலும் கூட ஐயா தான் சொல்கிறாங்கல்ல, 5ஆம் இடத்துக்கு ஆதிக்க கிரகம் எதுவோ அந்த ஒரு சுவாமியினுடைய படம் உங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இடம்பெற வேண்டும். அப்படி அந்த ரிஷபராசிக்கு 5க்கு அதிபதினு சொல்லக்கூடிய வீடு வந்துட்டு கன்னி ராசியாக வரும். அந்த கன்னி ராசிக்கு ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு புதன் பகவான். அந்த புதனுக்கே உரிய தெய்வம் வந்துட்டு அதாவது பெருமாள். அந்த திருமகளை தேவியை அதாவது மகாலட்சுமியை தனது மார்பிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா அந்த பெருமாளினுடைய படம் லட்சுமி தாயார் அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடிய பெருமாள் என்ற குளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தை இவங்க வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்குங்க. சுக்கிரனா என்ன சும்மாவா? எப்போவுமே இவர்களுடைய வீட்டில் லவங்கப்பட்டையும் பச்சை கற்பூரமும் பூஜை அறையில் குறைவில்லாது பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை அன்று அந்த ஒரு பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது செய்து வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சகல நன்மைகளுமே கிடைக்கும். அந்த படத்தை பார்த்தாலே மனசில் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கலந்த ஒரு உணர்வு. ரிஷபம் ராசி வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வந்துட்டு இந்த ஒரு தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னோம். இந்த தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை மார்பில் சுமந்திருக்கக்கூடிய பெருமாள், அதாவது திருமால். சரிங்களா? அவங்கள வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு வாங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.